சித்து, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு சித்து. அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. தென்றல் இல்லையா? போங்க அந்த பக்கம். தென்றல், சாரி தென்றல். இந்த சிவானி ரொம்ப மோசம். நான் எப்பவுமே உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் தென்றல். கதவு தட்டுது. வர வர வர. அம்மா, என்னம்மா இந்த நேரத்துல? ஒரு போன் பண்ணிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேன்ல. என்னடி பாக்குற? நீ இப்பவே என் கூட கோயம்புத்தூருக்கு கிளம்பு. சீக்கிரம் கிளம்புடி. எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த நேரத்துல வந்து என்ன கோயம்புத்தூர் கூப்பிடுறீங்க? வேற எதுக்கு? நீ கட்டிக்க போறியே உத்தம புத்திரன் சித்து, அவன் அந்த சிவானி கூட சேர்ந்து என்னென்ன கன்றாவித்தனா பண்ணிக்கிட்டு இருக்காங்கறத நீ நேர்ல பார்க்க வேணாமா? அதுக்கு தான் கூப்பிடுறேன். வா. முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த சித்து வர்ற 25ஆம் தேதி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கே அவ அந்த சிவானி கூட சாந்தி முகூர்த்தத்தை நடத்திட்டாண்டி. இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கியத்தான் நீ இத்தனை நாளா உத்தம யோகியன்னு ஓய் கிழிய பேசி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த. போது நிறுத்துங்க. என் சித்துவ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஏன் இஷ்டத்துக்கெல்லாம் பேசலடி. என்கிட்ட ஆதாரமே இருக்கு. பாக்குறியா? ஒரு நிமிஷம். மேடம் திட்டுறாங்க. நான் ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். பை பை. சிது எங்கன்னு சொல்லு. அவன் வேற எங்க இருப்பான்? அந்த சிவானி கூட தான் இருப்பான். அவங்கதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது என்ன மட்டும் தனியா கழட்டி விட்டுட்டு நம்ம சித்துவ மட்டும் கார்ல தனியா கூட்டு போயிட்டான். இப்போ என்னடி சொல்ற? தென்றல், இந்த வீடியோ உண்மையா இருக்காதுமா. இந்த அம்மா வேணும்னே மாப்பிள்ள பேரை கெடுக்கிறதுக்காக பிளான் பண்ணி யாரையோ வச்சு இப்படி ஒரு வீடியோ ரெடி பண்ணிருக்காங்க. இதை நம்பிடாத. அப்படியா சண்முகம்? அப்போ உன் பொண்ணை இப்பவே என் கூட கோயம்புத்தூருக்கு அனுப்பி வை.
அங்க போய் விசாரிச்சா இந்த வீடியோ உண்மையா பொய்யாங்கிறது தெரிஞ்சிட போகுது. வாடி போலாம். தென்றல் வேண்டாமா, இந்த வீடியோல ஏதோ ஒரு பித்தலாட்டம் இருக்கு. இந்த அம்மா பேச்ச கேட்டு நீ அனாவசியமா மாப்பிள்ள மேல சந்தேகப்படுறாத. ஏங்க என்னங்க பேசுறீங்க? அதான் அந்த அம்மா வீடியோ ஆதாரத்தோட காட்டுறாங்கல்ல, அத பார்த்ததுக்கு அப்புறமும் அது பொய்யான வீடியோன்னு சொல்லி அந்த பொறுக்கி பயலுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க? என்னடி சொன்ன? பொறுக்கி பயல்? யார பத்தி என்ன பேசுற நீ? தொலைச்சிருவேன் உன்னை. நம்புங்க, நம்பாட்டி போங்க. அம்மா அம்மா இந்த பாருங்க, அந்த வீடியோவை நான் நம்புறேன். நான் உங்க கூட கோயம்புத்தூர் வரேம்மா. வாங்கம்மா. அங்க வந்து அந்த பொறுக்கி ராஸ்கல என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. வாங்கம்மா, நான் உங்க கூட வரேன். வேண்டாம், நானே போறேன். தென்றல் வேண்டாமா? இல்லப்பா, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. என்ன தடுக்காதீங்கப்பா. இல்ல தென்றல், என்ன பாக்குற? கார்ல ஏறு. போற வழியில அந்த சாரதாவையும் கூட்டிக்கிட்டு போகணும். ஏறு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். ஷிவானி எந்த ரூம்ல இருக்காங்க? 1 மினிட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3rd ரூம். அப்படியா? வாங்கடி. ஷிவானி, ஷிவானி, நீ என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இனி யார் என்ன கல்யாணம் பண்ணிப்பா? ஷிவானி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இப்ப நானும் இவரும் இருக்கிற கோலத்தை பார்த்தாலே தெரியலையா? ராத்திரி இவர் என்ன கெடுத்துட்டாரு. இப்ப எங்க எஃப்எம்மோட பிரான்ச்ல பில்டிங் ஓனர் பையனோட ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இவரை போய் நல்லவர்னு நம்பி துணைக்கு என் கூட கூட்டிட்டு வந்தேன். ராத்திரி அந்த பில்டிங் ஓனர் பையன் இங்க வந்து பயங்கரமா கலாட்டா பண்ணான். அப்ப நான் இவரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். இவரும் வந்து அடிச்சு துரத்திட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு துணைக்கு இவரையும் இந்த ரூம்ல படுக்க சொன்ன. அப்போ திடீர்னு இவரு என்ன ஆக்ரோஷமா கட்டி பிடிச்சு
வலுக்கட்டாயமா கெடுத்துட்டாரு. இப்ப என்னடி சொல்றீங்க? பண்றதையும் பண்ணிட்டு எப்படி தூங்குறான் பாரு, கர்மம் பிடிச்சவ. டேய் எந்திரி, டேய் எந்திரி, எந்திரிடா. என்னாச்சு அம்மா? நீங்களே எப்போ வந்தீங்க? இவங்க ஏன் அழுதுட்டு இருக்காங்க? மேடம் என்னாச்சு மேடம்? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நான் ஏன் அழறேன்னு உங்களுக்கு தெரியலையா? என்னாச்சு? பாவி, உன்னை போய் நல்லவனை நம்பி இங்க கூட்டிட்டு வந்த பாத்தியா? என்ன இப்படி கட்டாயப்படுத்தி கெடுத்துட்டியேடா. என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டியே. இதுக்கு நீ என்ன கொண்டு இருக்கலாம். மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? நான் எப்ப? ஒருக்கி ராஸ்கல், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு பொறுக்கித்தனத்தை பண்ணிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்க வேற செய்யறியா? ஐயோ இல்ல, நான் எதுவுமே பண்ணல. இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. என்ன சித்து நீ இப்படி சொல்ற? எந்த பொண்ணாவது இந்த விஷயத்துல போய் சொல்வாளா? இல்ல தம்பி. அம்மா அம்மா, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்கம்மா. ஏதோ போய் பேசிட்டு இருக்காங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்லம்மா. தென்றல், நீங்களாவது என்ன நம்புங்க. அம்மா நான் உங்க பிள்ளைமா. ஏதாவது பேசுங்கம்மா. போதும் நிறுத்து. உன்னை என் பிள்ளைன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. ச்சே. அம்மா 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 நில்லுங்கம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. அம்மா என்னம்மா சந்தேகப்பட்டு இருக்கீங்க? நான் உங்க பிள்ளைமா. இனிமே நீ என் புள்ளன்னு சொல்லாத. ஷூ தென்றல், நீங்களாவது என்ன கொஞ்சம் நம்புங்களேன். எப்படி நம்ப சொல்ற? அதான் எல்லாமே வெட்ட வெளியே ஆயிடுச்சு. இந்த மொத்தமா நான் நம்பி அநியாயமா என் வாழ்க்கையை உன்கிட்ட பணைய வைக்க பார்த்தேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏய் என்னடி இப்படி ஒரு பொறுக்கி புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாளும் நீ இல்லாத ஆட்டம்லாம் ஆடிக்கிட்டு இருந்தியா? இதுக்கு பேசாம 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ என் பேச்ச கேட்டு இவனை கருவிலியா அடிச்சிருக்கலாமே. நான் மும்பை கல்ச்சர்ல வளர்ந்தவ. உங்ககிட்ட ரொம்ப சோஷியலா பழகுன. இதெல்லாம் வச்சுதானே நீ என்ன ஈஸியா எடை போட்டு, அதனால தானே அநியாயமா என் வாழ்க்கை இப்படி சீரழிச்சிட்ட. சிவானி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இவனால சீரழிஞ்ச உன் வாழ்க்கைய நான் சரி பண்றேன். மா இவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்கம்மா. சத்தியமா இதெல்லாம் உண்மை கிடையாதுமா. நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்கம்மா. ஏய் என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? நீ புலம்பிட்டா நீ செஞ்சதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? நீ இவளை கெடுத்தேங்கிறதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு, பாக்குறியா? பாரு. எனக்கு எதுவும் தெரியும். இந்த ஆதாரத்தை வச்சு நான் இப்பவே உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். ஆனா அப்படி செய்ய மாட்டேன். உன்னை மன்னிச்சு விடுறேன். ஏன் தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ உறவு முறையில நீ எனக்கு பேரனாயிட்டேங்கிறதுக்காக இல்ல, அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு இன்னைக்கே சிவானி கழுத்துல நீ தாலி கட்டணும்.
கழுத்துல தாலிய கட்டி இவள நீ உன் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நீ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும். இல்ல நானே உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். இவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீ சம்மதிக்கிறியா இல்லையா? சம்மதிக்கிறேன்னு சொல்லுடா. இவங்கிட்ட எதுக்கு சம்மதமானலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் சாட்சிக்கு நானும் சாரதாத்தையும் இருக்கோம்ல. எங்க முன்னாடியே இந்த கல்யாணம் நடக்கட்டும். நானே போய் தாலிய வாங்கிட்டு வரேன். நீங்க தென்றல் என்ன சிவானி, தாலி வாங்க போனவ எதுக்கு தாப்பா போட்டான்னு பாக்குறியா? என்ன இருந்தாலும் நீ என்னோட சீஃப் ஆபீசர்ல. என் கையால நீ அற வாங்கறத அடுத்தவங்க பாத்திர கூடாதுல்ல. வாடி. ஏய், யார் மேலடி நீ இப்படி ஒரு பழிய போடுற? ஆ? தென்றல் வேண்டாங்க. ஏங்க, தென்றல் வேண்டாம், விடுங்க தென்றல். உன் மேல இப்படி ஒரு பழிய போட்டா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஏண்டி, யாரு மேலடி இப்படி ஒரு பழிய போடுற? இவன் என்னோட சித்தோடி. நீ சித்து மேல இப்படி ஒரு பழிய போட்டா நான் அதை நம்பிடுவேனா? நேத்து ராத்திரி ஓ நிலைமையில நான் இருந்திருந்தா கூட சித்து என்கிட்ட தப்பா நடந்திருக்கவே மாட்டான். அப்படிதானே சித்துவை என்கிட்ட இருந்து பிரிச்சு நீ அடையணும்னு ஆசைப்பட்ட. அதுக்கு இந்த அம்மாவையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு இப்படி ஒரு நாடகத்தை ஆடுறீங்களா? ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இவன் இவளை கெடுத்தாங்கிறதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு. அத கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி உன்னால இவனுக்கு வக்காலத்து வாங்க முடியுது? அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சித்துக்கு இவ்ளோ ஸ்ட்ராங்கா வக்காலத்து வாங்குறேன். சித்து இவ்வளவு வலுக்கட்டாயமா கற்பழிச்சா அப்படின்னு சொல்றீங்களே, அந்த சம்பவத்தை வீடியோ எடுத்தது யாரு? சொல்லுங்க, வீடியோ எடுத்தது யாரு? சித்துவா இல்ல இவளா? இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்திருந்தாலும் எடுத்தவங்க கையில கேமரா இருந்திருக்கணும்ல. அந்த வீடியோல பார்த்தா இவங்க ரெண்டு பேர் கையிலயும் எந்த கேமராவும் இல்ல, மொபைல் போனும் இல்ல. அப்போ அந்த வீடியோவை எடுத்தது யாரு? வேணும் நீ சித்து பேரை டேமேஜ் பண்ணி அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த ரூம்ல ஆல்ரெடி கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கீங்க. இத கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாளானா? புரியுது. அப்புறம் ஏன் நான் சென்னையில இருந்து கிளம்பும் போது எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சேன்னு சொல்லி பதர்னு பாக்குறீங்களா? உங்களோட இந்த கேவலமான பிளான் அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் நான் அப்படி சொன்னேன்.